வணக்கம். ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக கூட்டணி பலமாகாது, வெற்றி பெறாது, தோல்வியைத்தான் தழுவும் அப்படின்னு பன்னீர்செல்வம் தரப்பில் பல விமர்சனங்கள் தொடர்ந்து நாளுக்கு நாள் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மெகா கூட்டணி அமையலை அப்படின்னா வெற்றி கேள்விக்குறியாக மாற வாய்ப்பு இருக்கிறது. மெகா கூட்டணி அப்படிங்கிறது கட்சியை கட்டமைக்கணும், பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கணும், தொண்டர்கள் மத்தியில் அந்த அதிருப்தியெல்லாம் நீங்கி தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை எல்லாம் நீக்கி ஒற்றுமையும் வலிமையும் எப்போ எடப்பாடி பழனிசாமி சேர்க்கிறாரோ அப்போ தான் கட்சி ஒரு வலுவான ஒரு இயக்கமாக பழையபடி இயங்கும். ஆனால் இன்னைக்கு வலுவிழந்து செயலற்ற நிலையில் போய்கிட்டு இருக்குதா, தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குதானா, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். ஏன் எடப்பாடி பழனிசாமி மீது தொண்டர்களும் பொதுமக்களும் ஏன் அதிருப்தியில் இருக்கிறாங்க, ஏன் அவர் மீது நம்பிக்கை எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த 10 தேர்தல்களில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார். எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சி இருக்குது அப்படின்னா ஆளுங்கட்சி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் எந்த தேர்தல்கள் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தல்களாக இருந்தாலும் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம். அப்படி இருக்கும்போது ஏங்க என் மேலே மொத்த பழியை தூக்கி போடுறீங்க? நான் என்னுடைய பங்களிப்பை என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன், கட்சியை எப்படி பலப்படுத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து தோல்விங்கிறது ஆளுங்கட்சி இருக்கிற போது நம்ம எப்படிங்க ஜெயிக்க முடியும்? நீங்கள் எம்எல்ஏ குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கடுகடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, எனக்கு நேரம் கொடுங்க, கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று காட்டுறேன் பாருங்க, என்ற திறமையை காட்டுறேன் பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் செயல்படுறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பன்னீர்செல்வம் ஆகிய நான் அதிமுகவில் இணையாத வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காத வரைக்கும் அதிமுக இன்னைக்கு இல்லைங்க என்னைக்குமே வெற்றி பெற வாய்ப்பு கிடையாதுங்க. அது மெகா கூட்டணி அமைத்தால் கூட பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுக வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்ன புது கணக்கு? தென் மாவட்டங்கள்லையும் சரி வட மாவட்டங்களையும் சரி இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பாக தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வத்திற்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால இந்த கால நிலவரத்தை புள்ளி விவரத்தை பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்களா அப்படிங்கிற பார்வையும் இருக்கிறது. அது உண்மைதான். தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, தொண்டர்கள் பலம் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தனித்து நின்ற போது அவருக்கு மக்கள் எல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த செல்வாக்கு அவருக்கு அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் எல்லாம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அது அதிமுகவுக்கு, அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வருமாங்கிற கேள்வி அங்கே இழுபறியாக நெருக்கடியாகத்தான் அந்த தென் மாவட்டங்களில் இருக்கும். இந்த சூழலில் தான் பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைக்கணும், பிரிந்தவர்களை இணைக்காமல் அதிமுக ஒற்றுமைப்படாமல் இணையாமல் நிச்சயமாக வெற்றிக்கு வாய்ப்பில்லை, நிச்சயமாக அழிவுப்பாதை கொண்டு செல்றார். பல விமர்சனங்கள் அழுத்தம் திருத்தமாக ஆணி அடித்த மாதிரி தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பில் குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் காதில் வாங்காமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்றாரு. ஆனால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரன்னு சொல்கிறாரே தவிர நகர முடியாமல் ஒரே இடத்துல இருந்து தவிக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து அழுத்தமும் பல நெருக்கடியான மனநிலைக்கு உள்ளாகக்கூடிய சூழலெல்லாம் சீனியர்கள் உருவாக்குறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கட்சி ஏற்கனவே பலவீனமாக இருக்குது, இப்படியே போனால் தேர்தலில் நிற்கணுங்கிறத விட ஜெயிப்புமா ஜெயிக்க மாட்டோமாங்கிற மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. தொண்டர்கள் நம்ம மேலே கடுப்பாக இருக்கிறாங்க. வாக்குகள்லாம் செலுத்தாமல் வேறு அணிக்கு, மாற்று அணிக்கு, எதிர்கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு, நம்மளை எதிர்த்த மற்ற கட்சிக்கு வாக்கு செலுத்தி விடுவார்களோ அப்படிங்கிற கள நிலவரமும் இன்றைக்கி இருக்குது. மாவட்ட செயலாளர்களுடைய மனக்குமுறல்களும் இப்படி தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் ஊட்டுற வகையில் அவருக்கு சிபாரிசு செய்கிற, பரிந்துரை செய்கிற வகையில், அவர் சந்தோஷப்படுத்துகிற வகையில் நமக்கு எல்லாமே எடப்பாடி செய்கிறாருங்க, அவரை குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு தவறான பிம்பத்தை நம்ம ஃபீல்டில் நம்ம தொண்டர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் மூலிமா, அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மூலிமா எடப்பாடியை குஷிப்படுத்துவதற்காக தவறான தகவல்கள் போய்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. உள்கட்சிக்குள்ளவே பல உள்கட்சி பூசல் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பல சிக்கல்கள் தான் கொடுக்கும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இன்னும் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் தான் இருக்குது. இதற்குள்ள அதிமுகவை பேஸ் பலப்படுத்தணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும். இந்த நிலையை எடப்பாடி பழனிசாமி செய்ய விடாமல் சீனியர்கள் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதிமுக தடுமாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டணி யார் பக்கம் போகலாம், யாரை இணைத்து கொள்ளலாம், இல்லை பாஜக பக்கம் போகலாமா, இல்லை தாவேக்காவை இணைத்து கொள்ளலாமா, ஒரு தாவேக்கா கேட்கின்ற கோரிக்கைகளை நாம் சரி பண்ணிடலாமா, அவங்க கொடுத்துடலாமா அப்படிங்கிற பார்வையை சிந்திக்கிறது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனநிலை தற்போது தடுமாற்றத்தில் தான் இருக்கிறது. கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் வருகிற போது மெகா கூட்டணி அமையுமா, இல்லை தனியாக நிற்கக்கூடிய சூழல் உருவாகிவிடுமா,
அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அதிமுகனுடைய ஒரு இழுபறியான சிக்கலான சூழலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 எடப்பாடி பழனிசாமியுடைய அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்கிறது. எதிர்கட்சி ஆளுங்கட்சிகளும் சரி, பல கட்சிகளும் பாஜக சார்பாக, தாவேகா சார்பாக, ஒருவேளை தாவேகா தனியாக நின்றால் பல நெருக்கடியான சூழலை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தால் மீண்டும் தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்புகளாக கூட அமையலாம். ஒருவேளை அதிமுக தாவேகா அப்படின்னு கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆனால் நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு டஃப் கொடுக்குற வகையில் அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி அமைந்தால் ஒருவேளை வெற்றிக்கு வாய்ப்பு, ஆட்சிக்கு வாய்ப்பு, ஆட்சி மாற்றத்திற்கு வாய்ப்பு அப்படிங்கிறத இருக்குது. எடப்பாடி பழனிசாமியுடைய உள்கட்டமைப்புக்குள்ள அரசியல் வியூகங்களில் எப்படி காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படும். நம்ம கிட்ட இல்லை அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளில் சரிவுகளா, வெற்றி பாதையை நோக்கி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.